Hello students, welcome to Maximum KMR channel. 10th standard maths chapter 6 trigonometry example 6.32 கான சொல்யூஷனை பார்க்கலாம். A pole 5 meter height is fixed on the top of the tower னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு போல் இருக்குது, அந்த போலுடைய ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு போல், இதுதான் ஒரு போல்னு வச்சுப்போம், ஒரு கம்பம். இந்த கம்பத்துடைய ஹைட் வந்து 5 மீட்டர்ஸ். இது என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸட் ஆன் த டாப் ஆஃப் த டவர், ஒரு டவருக்கு மேலே இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5 மீட்டர் போல் ஒரு டவருக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுனா டவர் வந்து இப்படி இங்கே இருக்குது, இந்த டவருக்கு மேலே இந்த 5 மீட்டர் போல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது டவர், இந்த டவருக்கு மேலே 5 மீட்டர் போல் இருக்குது, இதுதான் கிரவுண்டாக இருக்கும். ஓகே, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த போல் அப்சர்வ்டு ஃப்ரம் எ பாயிண்ட் ஏ. எங்கேருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் ஏலேருந்து எதை அப்சர்வ் பண்ணுறாங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அப்போ கீழேருந்து மேலே பார்க்குறாங்க, ஒரு பாயிண்ட் ஏ, ஏதோ ஒரு பாயிண்ட் ஏ, இதை தான் வச்சுப்போம் பாயிண்ட் ஏன்றதை. இது கிரவுண்டில் இருக்குது. ஓகே, ஃப்ரம் த கிரவுண்டுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, ஆன் த கிரவுண்டுன்னு. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்ன, மேலே பார்க்குறாங்க. எதை பார்க்குறாங்க, டாப் ஆஃப் த போல்னு சொல்லிட்டாங்க. இப்போ போலுன்றது எந்த பார்ட்டு, இதிலேருந்து இது வரைக்கும் போல். இந்த போலுடைய டாப்னால் இதை தான். இங்கே எங்கேருந்து பார்க்குறாங்க, இந்த ஏலேருந்து இந்த போலுடைய டாப்பை பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு க்ரியேட் ஆகிற இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா கீழேருந்து மேலே பார்க்குறது, இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த பாயிண்ட் ஏ. இப்போ என்னென்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இந்த ஏ பாயிண்ட்டை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா மேலே இருந்து பார்க்குறாங்க. டு த பாயிண்ட் ஏ, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த பாயிண்ட் ஏ. டிப்ரெஷன் மேலேருந்து கீழே பார்க்குறது, எந்த பாயிண்ட்டை பார்க்குறாங்க, ஏவை பார்க்குறாங்க. ஃப்ரம் த, எந்த இடத்துலேருந்து, டாப் ஆஃப் த டவர். டவர் எங்கே இருக்குது, இதுதான் டவர். டவருடைய டாப்லேருந்து இந்த ஏன்ற பாயிண்ட்டை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்லாம் பார்க்குறாங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்லாம் இங்கேருந்து எங்கே பார்க்குறாங்க, இந்த ஏன்ற பாயிண்ட்டை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 45 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் நம்ம என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்குறாங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம பேரலாக, கிரவுண்டுக்கு பேரலாக ஒரு லைனை வந்து வரையணும். வரைஞ்சதுக்கப்புறமா இந்த பேரலல் லைன்லேருந்து கிடைக்கக்கூடிய டிப்ரெஷன் ஆங்கிளை இங்கேருந்து தான் மார்க் பண்ணணும். இப்போ இங்கேருந்து மார்க் பண்ண முடியும், இந்த ஆங்கிளை 45 டிகிரின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆங்கிள் 45 டிகிரி அப்படின்னா இந்த லைன்லேயும் வரும், இதோட ஆப்போசிட் ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த ஆங்கிள் இது, இதிலிருந்து இது வரைக்கும் இந்த ஆங்கிள் வந்து நமக்கு 45 டிகிரின்றதை நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இதுதான் டயக்ராம். இந்த டயக்ராம் நம்ம இங்கே வரையலாம். ஓகே, கிளியரா. ஒரு டவர் ஃபஸ்ட்டு இருக்குது, இந்த டவருக்கு மேலே ஒரு போல், சரிங்களா. இப்போ இந்த பாயிண்ட்டுன்னு வச்சுப்போம். இந்த போலுடைய ஹைட்டை தான் 5 மீட்டர், இது போல்னு இங்கே எழுதிக்கலாம், சரிங்களா. A 5 meter height pole, இந்த ஹைட் போல் ஃபிக்ஸட் ஆன் த டாப் ஆஃப் த டவர். இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் என்ன, டவர். இந்த பார்ட் வந்து கீழே டவர்னு எழுதிப்போம். இந்த டவரும் இந்த போலும் எங்கே இருக்கும், கண்டிப்பாக கிரவுண்டில் தான் இருக்கும். ஓகே, சரி, கிரவுண்டில் இருக்குது. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த போல், டாப் ஆஃப் த போல் இந்த பாயிண்ட்டு. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எந்த இடத்துல வந்து, ஃப்ரம் எ பாயிண்ட் ஏ அந்த கிரவுண்டு. ஏன்றது இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுப்போங்க, இது வந்து கிரவுண்டு. இங்கேருந்து எங்கே பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அப்சர்வ்டு ஃப்ரம் த பாயிண்ட் ஏலேருந்து எலிவேஷன் வந்து டாப் ஆஃப் த போல். போலுன்றது இதிலேருந்து இது வரைக்கும், இதோடைய டாப், போலுடைய டாப்ன்றது இங்கே. அப்போ இங்கே இருந்து இங்கே பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா கீழே வந்து மேலே பார்க்குறது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த பாயிண்ட் ஏ. இந்த பாயிண்ட் ஏவை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா என்ன, மேலேருந்து தான் கீழே பார்க்குறாங்க. எங்கே பார்க்குறாங்க, எங்கேருந்து பார்க்குறாங்கன்னு பார்க்கும்போது ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர். டவர் இதிலிருந்து இது வரைக்கும், இதுதான் டாப் ஆஃப் த டவர். டாப் ஆஃப் த டவர்லேருந்து ஏன்ற பாயிண்ட்டை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா மேலேருந்து கீழே இவங்க இந்த பாயிண்ட்டை பார்க்குறாங்க, கிரவுண்டில் இருக்க பாயிண்ட்டில். அப்போ அவங்களுக்கு க்ரியேட் ஆகக்கூடிய அந்த ஆங்கிளை 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 45 டிகிரின்னு நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல கிரவுண்டுக்கு பேரலாக ஒரு லைன் வரையணும். இந்த லைனில் இருந்து இவங்க கீழே பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தான் 45 டிகிரி. நெக்ஸ்ட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இந்த லைனில் பார்க்கணும். இந்த ஆங்கிள் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே இந்த லைனை நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா நமக்கு இங்கே கிடைக்குது. இந்த ஜெட்டுன்றது ரிவர்ஸ் மாதிரி வரும் பாருங்கள், ஜெட்டுன்றது ரிவர்ஸ் மாதிரி வந்திருக்குங்களா. இந்த பாயிண்டில் வருமா, இங்கேயே வந்து இதில் பார்க்கும்போது இதிலிருந்து இந்த ஆங்கிள் மட்டும்தான் நமக்கு 45 டிகிரி. இந்த 45க்கு ஆப்போசிட் டிகிரி எடுத்துட்டோம்.
இப்போ இந்த பாயிண்ட் இந்த ஆக்சிஸை நம்ம எக்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக பேரலாக போகிறதுனால இதை எக்ஸ்ன்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 5 மீட்டர்ஸ்ன்றது எது? இந்த போலுடைய ஹைட்டு. இதிலிருந்து நமக்கு இது வரைக்கும் தான் இதுக்கான ஹைட்டு. அண்ட் இந்த ஹைட் நமக்கு என்னன்னு தெரியாது. இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸும் என்னன்னு நமக்கு தெரியாது. சிமிலர்லி இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸும் நமக்கு என்னென்னு தெரியாது. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னு தெரியாது, இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. இது வந்து என்னன்னு தெரியாது, இதை ஒய்ன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஏன்ற பாயிண்ட்டு, இது பி சி டி. இப்போ ஏபிசிடி 4 பாயிண்ட்ஸு. இது வந்து ஒய், இதில் இருந்து எக்ஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆங்கிள்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இதில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த 2 ட்ரையாங்கிள் என்ன பண்ணலான்னா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குது? ஏபிசி இது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி ஏபியிலேருந்து டி வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. 2 ட்ரையாங்கிளையும் நம்ம தனித்தனியாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, நோ ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கக்கூடிய இந்த ஏபிடி ட்ரையாங்கிளை வரைவோம். டி பி அண்ட் ஏ. ஓகே, இந்த ஏக்கு ஃபுல்லாக ஆங்கிள் எவ்வளோ கிரியேட் ஆகிருக்கு? ஏலேருந்து டி வரைக்கும் இந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோன்னா மொத்தமாக நமக்கு 60 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிளை 60 டிகிரின்னு டினோட் பண்ணிக்கோங்க. இந்த டியிலேருந்து பிக்குள்ளே சின்ற ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து சின்னு எடுத்துப்போம். இது நமக்கு 5 மீட்டர்ஸ். இது எது? இது வந்து எதுனா சியிலேருந்து டி வரைக்கும் நமக்கு என்ன? இது வந்து நீங்கள் வந்து ஆன்சரில் டினோட் பண்ணணும். சிடி இல்லை டிசி அப்படின்றது தான் ஹைட் ஆஃப் த போல். நெக்ஸ்ட் இந்த சியிலேருந்து பி வரைக்கும் நமக்கு என்னன்னு தெரியாது, இதை எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து எக்ஸு. அண்டு இந்த ஏலேருந்து பி வரைக்கும் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இங்கே கிரவுண்ட்லேருந்து பார்க்கக்கூடிய பாயிண்ட்டும், இது வந்து இந்த டவரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், டவரும் போகலாம் அந்த பாயிண்ட்டு. இப்போ இது நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்தது இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன இருக்குது? இந்த 45 டிகிரிக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது பாருங்கள், சிஏபி. இதை வந்து வரையணும். சிஏபி. இப்போ இந்த பாயிண்ட் சி பிஏ. ஓகே, பி அண்ட் ஏ. இப்போது நமக்கு இங்கே இந்த சியிலேருந்து ஏக்குள்ளே க்ரியேட் ஆகுறது சிஏபின்ற ஆங்கிள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 45 டிகிரி. இந்த 45 டிகிரி நோட் பண்ணிக்கிறோம். பிஏ, பியிலேருந்து ஏ வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு? ஒய். இதுலேருந்து இது வரைக்கும் ஒய். இந்த பார்ட் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸு, அதை வந்து நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோம்? எக்ஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இதுதான் ஆப்போசிட் சைடு. இது ஹைபாட்டனியூஸ். இது பார்த்தோன்னா அட்ஜசன்ட்டு. அதே மாதிரி இந்த ஆங்கிளுக்கு இங்கே இது ஆப்போசிட்டு. அண்ட் இது ஹைபாட்டனியூஸ். ஏடின்றது இது ஹைபாட்டனியூஸ். இது வந்து அட்ஜசன்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டேட்டாஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ போல் 5 மீட்டர் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே போலுன்றது சிடி அப்படின்றது தான் நமக்கு போல். சிடி ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த போல், ஹை ஆஃப் த போல். அந்த போலுடைய ஹைட் மட்டும் எவ்வளோனா நமக்கு 5 மீட்டர்ஸ்னு தெரியும். அதே மாதிரி பிசி அப்படின்றது என்னென்னா பியிலேருந்து சி வரைக்கும் ஹைட் ஆஃப் டவர். அதான் டவர். டவருக்கு மேலே தான் அந்த போலை வச்சுருக்காங்க. ஹைட் ஆஃப் த டவர். இதுதான் நம்ம ஃபைன் பண்ணணும். இந்த பியிலேருந்து சி இது நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இந்த பிசியை தான் நம்ம ஃபைன் பண்ணணும். அதுதான் கொஷனில் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த பியிலேருந்து ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டவர் அண்ட் த கிரவுண்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ நமக்கு எக்ஸ்சிஏ, சரிங்களா? எக்ஸ்சிஏ இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இது 45 டிகிரி. இது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம எடுத்துருக்கோம்? இந்த சிஏபிக்கு. ஸோ சிஏபி இந்த 45 டிகிரின்றது நம்ம ஆப்போசிட் ஆங்கிளில் 45 டிகிரி அங்கே எடுத்து பாருங்கள். அப்போ சியிலேருந்து ஏலேருந்து பி இது ரெண்டுமே ஈக்குவல். அதே மாதிரி நமக்கு ஆங்கிள் டிஏபி, டியிலேருந்து ஏக்கு வந்து பிக்கு வருது. இந்த மொத்த ஆங்கிளும் 60 டிகிரி. இப்போ ஆங்கிள் டிஏபி இந்த ஆங்கிளில் நம்ம 60 டிகிரி அப்படின்றதான் சொல்லியாச்சு. அடுத்ததான் இன் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டாக இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இங்கே ரைட் ஆங்கிள் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏபிசி இந்த ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நமக்கு இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு. நம்ம எதை ஃபைன் பண்ணணும்? ஆப்போசிட் சைடு. இந்த எக்ஸை தான் ஃபைன் பண்ணணும். அட்ஜசன்ட்டு ஏதோ ஒன்று மார்க் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த ஆப்போசிட் சைடோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் நமக்கு டேனில் தான் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே ஆங்கிள் டேனில் 45. டேனுக்கு வந்து என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் சைடு என்ன? நமக்கு பியிலேருந்து சி இல்லைனா சிபின்னு எழுதிக்கலாம். ஸோ சியிலேருந்து பி. அண்ட் அட்ஜசன்ட் சைடு பியிலேருந்து ஏ. டேன் 45 டிகிரியோடைய ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் வேல்யூ 1. சிபின்றது நமக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். டிவைடட் பை ஏபின்றது ஒய்ன்னு எடுத்துட்டோம். இந்த ஒய்யை இங்கே கொண்டு போனீங்கன்னா 1 × ஒய்ன்றது என்ன இடம்? ஒய். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நமக்கு ஒரு
ஈக்குவேஷன் ஃபைண்ட் ஆயிருக்கு. ஸோ ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளாக செக் பண்ணுறோம். அது என்ன ட்ரையாங்கிள்? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிடியோ இல்லை டிபிஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. இங்கே நமக்கு ஆங்கிள் வந்து டேனில் 60 டிகிரிக்கு ஃபைண்ட் பண்ண போகிறோம். tan 60 டிகிரி ஈக்குவல் டு இந்த 60க்கு ஆப்போசிட் சைடு என்ன, பியிலிருந்து டி வரைக்கும் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு ஏபி. tan 60 டிகிரியோடைய ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ நமக்கு √3 தான் அதுக்கானது. பிடி, பியிலிருந்து டின்றது என்ன, இந்த எக்ஸையும் இந்த 5ஐயும் ஆட் பண்ணோம், பிசி ப்ளஸ் சிடி. ஸோ பிசி ப்ளஸ் சிடி டிவைடட் பை ஏலேருந்து பி வரைக்கும் ஒய்ன்னு தெரியும், ஒய்யை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு √3 ஈக்குவல் டு பிசி, பியிலிருந்து சி வரைக்கும் என்ன நமக்கு எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு கொடுங்க, ப்ளஸ் சியிலிருந்து டின்றது தான் இந்த போலோடைய ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து 5 டிவைடட் பை ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே எக்ஸோ இல்லை எல்லாமே ஒய்யாவே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூஷன் பண்ணால் இது மொத்தமாக என்ன ஆகும், ஒன்று எக்ஸாக மாறிடும் இல்லை ஒய்யாக மாறிடும். ஸோ நான் எந்த இடத்துல வந்து ஒய் இருக்கோ அதுக்கு எக்ஸ்ன்னு கொடுக்குறேன், இந்த ஒய்க்கு பதிலாக இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் நமக்கு ஈக்குவேஷன் 1 வந்துருச்சுங்களா. அதனால் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 2 என்ன, √3 ஈக்குவல் டு மேலே எக்ஸ் இருக்குது ப்ளஸ் 5 இருக்குது டிவைடட் பை ஒய். ஒய்ன்றது என்ன, எக்ஸ், அந்த ஒய்க்கு பதிலாக நான் எக்ஸ் கொடுத்துட்டேன். இந்த எக்ஸை இங்கே கொண்டு போனோம்னா √3 இன்ட்டு எக்ஸ்ன்னு மாறிடும், √3x மல்டிப்ளை ஆகிடும், ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 ஆகிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எக்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகணும், ரைட்டுங்களா. எக்ஸ் எடுத்துகிட்டு இந்த சைடு வாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது ஆல்ரெடி √3x இருக்குது, இந்த ப்ளஸ் எக்ஸ் அந்த சைடு போகும்போது -x ஆகிடும், ஈக்குவல் டு 5. இந்த 5 மட்டும் இங்கே இருக்கும். இதிலேருந்து எக்ஸை காமனாக எடுக்கிறோம், வெளியில் காமனாக எடுத்தால் என்ன ஆகும், √3 உள்ளே இருக்கும், -1 ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு இந்த √3 -1, √3லேருந்து ஒரு 1 வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது √3யோட வேல்யூ 1.732, √3லேருந்து 1 அந்த வேல்யூலேருந்து 1 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஒன்று டெசிமலில் வரும். டெசிமலில் இருந்து இங்கே நம்ம கொண்டு போய் டிவைட் பண்ணலாம். 5ஐ டெசிமலாக டிவைட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு 5 இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இந்த √3 -1ன்றது, அது இந்த சைடு ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடெண்டில் மாறிடும். ஸோ √3 -1ன்னு எழுதுகிறேன், ஓகேங்களா. ஃபைனல் நமக்கு எக்ஸ்ன்றது என்ன வந்திருக்கு, 5 டிவைடட் பை √3 -1. நவ் டினாமினேட்டரில் இந்த மாதிரி நமக்கு √3 -1 √3 +1 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். காஞ்சுகேட்னா என்ன, இங்கே √3 -1 இருந்தால் √3 +1 மல்டிப்ளை பண்ணி √3 +1 டிவைட் பண்ணணும். இல்லை இங்கே √3 +ல் 1 இருந்தால் √3 அதுக்கு ஆப்போசிட் என்ன, ப்ளஸுக்கு ஆப்போசிட் மைனஸ், √3 ப்ளஸ் இருந்ததுன்னா -1 பை √3 -1ன்னு எழுதணும். இப்போ இங்கே √3 -1 இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், √3 மைனஸ் இருந்தால் +1 டிவைடட் பை √3 +1. சி நம்ம இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது வேல்யூ 1, அந்த 1ஆல் இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இதோடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, ஓகேங்களா. ஸோ 5 × √3 +1, 5 × √3 +1 டிவைடட் பை இந்த பார்ட் டினாமினேட்டர் நம்ம பார்க்கும்போது a - b × a + b. ஓகே, ஸோ a - b × a + b ஃபார்மில் இருக்குது. சி இது √3 -1 √3 +1, √3 -1 × √3 +1, a - b × a + b ஃபார்மில் இருக்குது. a - b × a + bக்கு என்ன நம்ம ஃபார்முலா, a² - b². ஸோ இங்கே ஏன்றது √3 ஸ்கொயர் பண்ணுங்கள், மைனஸ் பின்றது 1 ஸ்கொயர் பண்ணுறோம், √3 ஸ்கொயர் பண்ணால் 3 -1, 3 -1 என்ன ஆகும், 2 ஆகிடும். ஸோ டினாமினேட்டரோடைய வேல்யூ நமக்கு 2 வந்துருச்சு. இந்த இடத்துல நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 5 இருக்குது, √3 +1 இருக்குது, √3யோட வேல்யூ 1.732. இந்த 1 இது கூட ஆட் பண்ணால் 2.732 ஆகிடும். 2.732 கூட 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா. இப்போது 2.732 × 5, 5 2s are 10, remainder 1, 15 + 1 16, remainder 1, 7 5s are 35 + 1 is 36, 3 ஆகிடும். 5 2s are 10 + 3 is 13, 1 2 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறமா டெசிமல் பாயிண்ட் 0வை கட் பண்ணிக்கிறோம், 13.66 வந்துருச்சு நியூமரேட்டர். ஸோ 13.66. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், 13.66 டிவைடட் பை 2, 6 2s are 12, remainder 1, 8 2s are 16,
ரிமைண்டர் 3 2s are 6 வரும். ஸோ 6.83 meters தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். என்ன பண்ணுவோம், கீழே வந்து இந்த √3 ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது 3 வந்துருச்சு, -1 போட்டோம். 5 × √3 + 1 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்து என்ன வந்ததுன்னா 13.66 டிவைடட் பை 2ஆல் டிவைட் பண்ணோம். 6.83 மீட்டர்ஸ் தான் ஃபைனலாக நமக்கு ரிக்வயர்ட் ஆன்சர். அது என்ன நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹைட் ஆஃப் த டவர். எக்ஸ்ன்றது ஹைட் ஆஃப் த டவர்னு எழுதுங்க. ஆன்சர் ஃபைனலாக ஹைட் ஆஃப் த டவர். ஹைட் ஆஃப் த டவரில் வந்து பியிலிருந்து சி வரைக்கும் இதுதான் நாங்கள் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அந்த எக்ஸோட வேல்யூ 6.83 மீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபைனல் ஆன்சராக நம்ம எழுதணும். தட்ஸ் இட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.